எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ஸ்வீட்ஸில் ரசமலாய் ரொம்ப ஃபேமஸ். ஆனால் சம்டைம்ஸ் ப்ராசஸ் லாங்காக இருக்குது, ரொம்ப நேரம் ஆகும்னு நினைப்பீங்க. இன்றைக்கி ஒரு குயிக் அண்ட் ஈஸி ரசமலாய் ரெசிபி தான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது நம்ம ப்ரெட்டு வச்சு செய்ய போகிறோம். ஸோ வாங்க இந்த பிரெட் ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பிரெட் ரசமலாய் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ரப்டி ரெடி பண்ணிக்கலாம். ரப்டி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் 2 கப் பால் ஊற்றுறேன். பால் கொதிச்சதும் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் ஊற்றுங்க. நல்லா கலந்து விடுங்க. பால் நல்லா வற்றி பாதி அளவு வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை போடுங்க. உங்களுக்கு இனிப்பு பிடிக்கும்னா இன்னும் கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம், உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. சர்க்கரை கரைகிற வரைக்கும் கலந்து விடுங்க. சர்க்கரை கரைஞ்சதும் 1 சிட்டிகை ஏலக்காய் தூள் போடுங்க. பார்த்தீங்கன்னா பால் நல்லா திக்காயிடுச்சு. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் பாலை கொதிக்க வைங்க. அடுத்து இந்த ஸ்டேஜில் குங்குமப்பூ பால் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், அதை ஊற்றுறேன். குங்குமப்பூ பாலோட வாசனையும் கலரும் ரொம்பவே ரிச்சாகவும் சூப்பராகவும் இருக்குது. இதில் 1/2 கப் முந்திரி பருப்பு, பிஸ்தா பருப்பு பொடியாக நறுக்குனது சேர்த்து கலந்து விடுங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ரப்டியை நல்லா ஆறவிடுங்க. ரப்டி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்ததும் கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் வைங்க. ரசமலாயை சில்லுன்னு சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் நம்ம ப்ரெட்டை கட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன கிண்ணம் எடுத்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுங்கள். நீங்கள் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் கூட கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுறேன். கட் பண்ண ப்ரெட் பீசஸை ஒரு பிளேட்டில் வச்சு அது மேலே சில்லுன்னு இருக்கிற ரப்டியை ஊற்றி உடனே சர்வ் பண்ணுங்கள். ஸோ குயிக் அண்ட் ஈஸி பிரெட் ரசமலாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்வீட்டாக சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா இந்த டிஃப்ரெண்ட்டான பிரெட் ரசமலாய் ட்ரை பண்ணி எல்லாருக்கும் சர்வ் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.